கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் துக்க நாட்கள் முடிந்து போம், துக்கம் என்றென்றைக்கும் நீடித்திருக்கப் போவதில்லை. கர்த்தர் அதற்கு ஒரு முடிவு உண்டாக்குகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று அன்போடு ஆறுதல் படுத்துகிறார். அவர் அடித்தாலும் அரவணைக்கிற தேவன், காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிற தேவன், ஒரு தாய் தேற்றுகிறதைப் போல தேற்றுகிறவர், தகப்பன் பிள்ளையை சுமக்கிறதைப் போல சுமக்கிறவர். அவரே நம் துக்க நாட்களுக்கு முடிவை உண்டாக்குகிறார். இரவுக்கு அடுத்து ஒரு பகல் உண்டு, தோல்விக்கு அடுத்து ஒரு ஜெயம் உண்டு, கண்ணீரின் பள்ளத்தாக்குக்கு அடுத்து ஒரு நீரூற்றுண்டு, மாறாவுக்கு பின்பு ஒரு ஏலியும் உண்டு. அப்படியே துக்கத்திற்கு அடுத்து ஒரு சந்தோஷமும் ஆறுதலும் நிச்சயமாகவே உண்டு. மாணவர்கள் இறுதி தேர்வுகள் எப்பொழுது முடியும் என்று எண்ணத்துடன் படித்தாலும் பரீட்சைக்கு அடுத்து விடுமுறை உண்டு. பரீட்சையின் வழியாகத்தான் நாம் வெற்றிக்கு கடந்து வர வேண்டியதிருக்கிறது. துக்க நாட்கள் முடிந்து போம் என்று கர்த்தர் வாக்களித்ததோடு துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றும் வாக்களிக்கிறார். அன்னாளுக்கு துக்க நாட்கள் இருந்தன. ஒருபுறம் மலடி என்ற வசைச்சொல், மறுபுறம் அவளது சக்களத்தினால் நாள்தோறும் அவளை புண்படுத்தி பேசப்படும் அவச்சொற்கள். ஒரு நாள் தன் துக்கத்திற்கு முடிவு உண்டாக்கும்படி தேவ சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டு அழுதாள். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. நீங்கள் ஜெபத்தில் கர்த்தருடைய பாதத்தில் எதை வைக்கிறீர்களோ அதை அவர் பொறுப்பெடுத்து கொள்ளுவார். துக்கத்தோடு கண்ணீர் விட்டு மன்றாடி கொண்டிருக்க தேவையில்லை. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்ட பிறகு விசுவாசத்துடன் இளைப்பாற கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், என கண்பானவர்களே, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகிறபடியினால் விசுவாசத்தோடு தேவனை துதிப்பீர்களா? அப்பொழுது இன்றைக்கு மலை போல இருக்கிற பிரச்சனைகளும் உள்ளத்தை முள் போல குத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைகளும் மாறி சமாதானமும் சந்தோஷமும் உங்களை நிரப்பும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நீங்கள் எங்கள் துக்கத்தை மாற்றப் போவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.